நெல்லை கவின் ஆணவ படுகொலை வழக்கில் சுர்ஜித்தினுடைய தாய் கிருஷ்ணகுமாரியினுடைய ஜாமீன் மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க நாம கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். எதனால் இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது? இந்த வழக்கு தொடர்பான விவரங்களையும் பதிவு பண்ணலாம். கவின் ஆணவ படுகொலை வழக்கு தொடர்பான விசாரணையானது நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்குல மூன்றாவது நபராக குற்றம் சாட்டப்பட்ட அந்த சுர்ஜித், அதாவது முதல் நபராக கைது செய்யப்பட்ட அந்த சுர்ஜித்தினுடைய தாயார் முன்னாள் உதவி ஆய்வாளர் கிருஷ்ணகுமாரி கடந்த சில நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார். இந்த சூழல்ல அவர் ஜாமீன் கோரி கடந்த 29ஆம் தேதி நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில அந்த மனு மீதான விசாரணை தொடர்ந்து நடந்து வருகிறது. பல்வேறு தரப்பு விவாதங்கள் முடிவு பெற்ற நிலையில இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நிறைவு பெற்று அந்த ஜாமீன் மனு தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். ஏற்கனவே இந்த வழக்குல இவர் தலைமறைவாகி இருந்து இவர் இந்த நீதிமன்றத்திலையும் காவல் நிலையத்திலையும் ஆஜராகாமலும் கைது செய்யப்படாமலும் இருந்தார். இவர் வெளியே வந்தால் சாட்சியங்களை கலைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அதனால இவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது என பாதிக்கப்பட்ட தரப்புல வாதாடப்பட்டது. இதே போல நீதிமன்றத்துல சிபிசிஐடி தரப்பிலும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்பட்டு இந்த ஜாமீன் மனு மீதான ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது. இந்த சூழல்ல நீதிபதி அதனை ஏற்றுக்கொண்டு தற்போது ஜாமீன் மனுவை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.